வணக்கம் அன்பார்ந்த நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜெயமஸ் சந்திரமௌலியின் பதிவு. இந்த பதிவுல செவ்வாய் கிரகம் கடகராசியில வர்றாரு. கடகராசியில செவ்வாய் நீச வீடு. அதுல சனியினுடைய நட்சத்திரத்துல வர்றது நமக்கு ஏப்ரல் 12ஆம் தேதி வர்றாரு. மே 12ஆம் தேதி வரைக்கும் அந்த 30 நாட்கள்ல செவ்வாயினுடைய பலன்கள் நமக்கு எப்படி இருக்குங்கிறத தொடர்ந்து 12 லக்னத்திற்கும் பார்க்கணும். இப்ப மேஷ லக்னத்திற்கு இந்த செவ்வாய் கடகராசி பயிற்சியில அதுவும் சனி நட்சத்திரத்துல போற நாட்களை நம்ம பார்க்க இருக்கோம். இந்த 30 நாட்கள்ல மேஷத்துக்கு 4ல வர்றாரு செவ்வாய். நம்ம ஜென்ரலா சொல்றோம் இல்லையா, 4, 8, 12 ஆகாத இடம்ட்டு. அப்படிப்பட்ட ஆகாத இடத்துலதான் செவ்வாய் வர்றாரு. அது லக்னாதிபதி. அப்ப 4ஆம் இடம் ஆகாது, 8ஆம் இடம் ஆகாது, 12ஆம் இடம் ஆகாது. இப்ப 8ஆம் இடத்துல எந்த கிரகமும் இல்லை. ஆனா 12ஆம் இடத்துல சனி இருக்காரு, சுக்கிரன் இருக்கிறாரு, ராகு இருக்காரு. அப்ப இத்தனை புதனும் இருக்கிறாரு. அப்ப இத்தனை கிரகங்கள் 12ல இருக்கும் பொழுது இந்த செவ்வாய் கரெக்டா 30 நாட்கள், ஏப்ரல் 12ல இருந்து மே 12 வரைக்கும் 30 நாட்கள்ல சனியோடையும் ஒரு தொடர்பு ஏற்படுது, சுக்கிரனோடையும் ஒரு தொடர்பு ஏற்படுது. அது பாவ கிரகங்கள் தங்களுக்குள்ள தொடர்பு ஏற்படுத்தி கொள்றது. நமக்கு பாவ ரீதியாக அசுப பாவங்கள்னு எடுத்துக்கணும். 4ஆம் இடமும் கெட்ட ஸ்தானம், 12ஆம் இடமும் கெட்ட ஸ்தானம். அப்ப கெட்ட ஸ்தானத்துல 3 பேரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்தாங்கன்னா நமக்கு அது கஷ்டம்தான். சுக்கிரன் ஏப்ரல் 26ஆம் தேதி வர்றாரு. அதுல இருந்து கணக்கு வச்சுக்கோங்க, அவரு ஒரு 15 நாள். அப்ப செவ்வாய் சனி சுக்கிரன் காம்பினேஷன் 4ஆம் இடம் 12ஆம் இடம் என்பது நம்ம உடைமைகளை பாதுகாக்கிறதுல ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இப்ப ஒரு வீடு கட்டுறோம், நான் இவ்வளவுதான் எஸ்டிமேட் போட்டேன், அல்லது ஒரு வீடை வாங்குறேன், இவ்வளவுதான் எஸ்டிமேட் போட்டேன்னு போய் நம்ம வாங்கிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா செலவுன்னு தேவையில்லாத செலவு. இதை நம்ம முதல்ல பிளான்லயே இல்லையே, திடீர்னு ஏன் வந்ததுன்னு பார்ப்போம். அது மாதிரி ஒரு உதாரணத்துக்கு ஒரு எந்திரங்கள் வாங்குறதாக இருக்கட்டும், ஒரு நம்ம தொழிலை டெவலப் பண்றதா இருக்கட்டும், இன்னொரு இடத்துல பிரான்ச் போடுறதா இருக்கட்டும், இன்னொரு வகையில அடுத்த வேலைக்கு நம்ம போய் ஜாயின் பண்றதா இருக்கட்டும், இத்தனையிலையும் இந்த பிரச்சனை வேலையாடும். இப்ப 4ஆம் இடம் 12ஆம் இடம் செவ்வாய் சனி காம்பினேஷன் அப்படிங்கறது நம்ம பார்த்துக்கணும். அதுபோக நம்ம ஜாதகத்துல செவ்வாய் என்ன நிலைமையில் இருக்கு, சனி என்ன நிலைமையில் இருக்கு, எந்த பாவத்துக்கு உபநட்சத்திரமா இருக்குன்னு பார்க்கணும். அதுல நம்மளுடைய பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டத்துல 8ஆம் பாவ உபநட்சத்திரமாகவோ 12ஆம் பாவ உபநட்சத்திரமாகவோ ஒரு கிரகம் வந்திருந்தால், அதுலயும் இந்த சனி செவ்வாய் வந்திருந்தால், இந்த காலகட்டத்துல வாகனம் ஓட்டுறதுலயும் எச்சரிக்கையா இருக்கணும். நம்ம ஒரு வேலை மாத்துறதுலயும் எச்சரிக்கையா இருக்கணும். வேற இடத்துல வேற ஊருக்கு டிராவல் போறதுலயும் பணம் இன்வெஸ்ட் பண்றதுலயும் எச்சரிக்கையா இருக்கணும். திடீர்னு ஒரு மூலதனம் போட வேண்டி வருது சார் அப்படின்ட்டு போடுவோம். அது அப்படியே அந்த அசலே காணாம போயிடும். அதுக்கு காரணம் இந்த 4ஆம் இடம் 12ஆம் இடம் 8ஆம் இடம் மறைமுகமா டையப்ல இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா 4, 8, 12ல இருக்கிறதெல்லாம் ஒரே நட்சத்திரம் தான். அது மாதிரி அது வேலை செய்யும். இது பூரா நம்ம மேஷத்துக்கு காலச்சக்கரத்துக்கு அழிவு ராசிகள்னு பேரு, நீர் ராசிகள். அதனாலதான் இதுல இயற்கை சீற்றங்கள் வருதுன்னு சொல்ல போறோம். இப்ப இந்த மாதிரி காலகட்டத்துல நம்ம தனிப்பட்ட ஜாதகத்துல செவ்வாய் இப்ப நமக்கு ஒரு பூமி சம்பந்தப்பட்ட ஒரு எந்திரம் சம்பந்தப்பட்ட வேலையை குறிக்கிறாருன்னு வைங்க, அதன் மூலமாக பிரச்சனை வரும். இப்ப அதே சனி நமக்கு ஒரு இடத்துல வேலை பார்க்கிறோம், நான் ஒரு இன்சார்ஜா வேலை பார்க்கிறேன், அந்த வேலையில இந்த சண்டை கலகங்கள் வருது இல்லையா, அல்லது நம்ம மேல பழி சுமத்துறது, ஒரு வேலை தாமதமா செஞ்சு அல்லது தப்பா செஞ்சு அதுக்காக நம்ம ஒரு நோட்டீஸ் கொடுப்பாங்க. நமக்கு சில இடத்துல பாத்தீங்கன்னா திடீர்னு வேலையை விட்டு நிறுத்திடுவாங்க, அல்லது சில இடத்துல சம்பளத்தை கட் பண்ணுவாங்க. ஒரு கான்ட்ராக்டர் இருக்காரு, வேலை பார்க்கறாரு, அவர் செஞ்சு முடிச்சுட்டு இல்ல இதெல்லாம் இவ்வளவு நீ எக்ஸ்ட்ரா செலவு பண்ணியிருக்க, நீ இதெல்லாம் தப்பு பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி சம்பளத்தை குறைச்சா எப்படி இருக்கும். அதனால பேசின ஒரு கூலிக்கு உண்டான ஒரு வேலைகளை செஞ்சும் கூட அந்த பெனிஃபிட் அனுபவிக்க முடியாம போறதுங்கிறது இந்த 4, 12ல வேலை செய்யும். இப்ப இது போக நம்ம உறவுகள்ல பார்த்துக்கணும். இப்ப உறவுகள்னு எடுக்கும் பொழுது நமக்கு 7ஆம் வீட்டு அதிபதியே சுக்கிரன் தான். அப்ப லக்னத்திலேயே சுக்கிரனுடைய நட்சத்திரம் தான் இருக்கு. அவரு 12ல இருந்து இந்த செவ்வாயோட கனெக்ஷன் ஆகும்போது தேவையில்லாத கணவன் மனைவி வம்பு வழக்கு பிரச்சனைகள் வாக்குவாதங்கள்
ஒருத்தருக்கு ஒருத்தர் எமோஷனா பேசிக்கிறது, ரெண்டு குடும்பத்துக்கு இடையில பிரச்சனையை அதிகமாக்கிக்கிறது, இது மாதிரி தொந்தரவுகள் வந்துடும். 4ஆம் இடம் 12ஆம் இடம் என்பது அதிருப்தியான திருமண வாழ்க்கையை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்ப திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல இந்த செவ்வாயோ சனியோ நம்ம ஜாதகத்துல இருக்கான்னு பாத்துக்கோங்க. உங்க ஜாதகத்துல 7ஆம் பாவத்தை குறிக்கக்கூடிய கிரகம் 8ஆம் பாவம் 12ஆம் பாவ தொடர்புல இருந்தால் நமக்கு திருமண வாழ்க்கையில அதிருப்தி, அது கொடுப்பினை. இப்ப இதுல கோச்சாரத்துல என்ன பண்ணோம், இந்த செவ்வாயோ சனியோ ஏதோ ஒண்ணு 8 12 காமிச்சாலே நமக்கு என்ன வரும், தாம்பத்திய திருமண வாழ்க்கையில பிரச்சனை வரும். இப்ப 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது எந்தெந்த விதத்துல நல்லது பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொட்டீன் ஒர்க்கு பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க ஒரு ப்ரொடக்ஷன் லைன்ல இருக்கீங்க, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்ல இருக்கீங்க, ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் இண்டஸ்ட்ரியில இருக்கீங்க, ஒரு மாதிரி நம்ம ஒரு ஜாப் ஆர்டர் செஞ்சிட்டு இருக்கோம், ஜாப் ஒர்க் செஞ்சிட்டு இருக்கோம், அல்லது விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம், அனைத்து விதமான உற்பத்தி சார்ந்த தொழில்கள் ரெகுலரா பண்ணிட்டு இருக்கிற வேலைக்கு ஒரு இடைஞ்சலும் பண்ணாது. இப்ப புதுசா மாத்த போகிறோம் அப்படின்னாதான் பிரச்சனை. அதே மாதிரி இப்ப மூளை உழைப்பு, கலைத்திறன், கலை தொடர்பான தொழில்கள்ல இப்ப ஒரு மீடியா இருக்கு, அட்வர்டைஸ்மெண்டிங் ஏஜென்சி இருக்கு, அதே மாதிரி சினிமா இருக்கு, ஷேர் மார்க்கெட் இருக்குது, அது போக நம்ம கன்சல்டிங் பிசினஸ், கமிஷன் பிசினஸ், இது சார்ந்த வகையில இருக்கிறவங்களுக்கு இந்த செவ்வாய் அந்த வேலையை தடுக்கும். ஒரு ஆஃபர் சொல்லி வச்சிருந்தாங்க, அது நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், அதன் மூலமா எனக்கு கமிஷன் வரும், அந்த வேலை நடந்துரும், அந்த நம்ம சொல்லி வச்சபடி அதெல்லாம் ப்ராசஸ் ஆகணும் அப்படின்னு நம்பிட்டு இருந்தேன். ஆனா திடீர்னு இப்ப ப்ராப்ளம், அது ஹெல்டப் ஆயிடுச்சு, எனக்கு அந்த ப்ராசஸ் உழைச்சும் கூட எனக்கு பணம் வரல அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் இந்த 4ஆம் இடம். அப்ப நம்மளுடைய பாவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் கிரகம் வேலை செய்யும். அது இருக்கிற இடத்தின் பலனை மட்டும் செய்யாது, அது என்ன பாவ தொடர்புகளை வச்சிருக்கோ அந்த பலனை தான் செய்யும். அதே மாதிரி தகப்பனார், பூர்வீகம், குலதெய்வம், ஒரு மேல் படிப்பு, இது சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நான் பேசி வச்சிருந்தேன், நான் அவங்களோட ஏதாவது பூர்வீக சொத்து வர்ற மாதிரி இருந்தது, அல்லது பூர்வீகத்துல ஒரு கோயில் காரியம் பண்ணலான் இருந்தேன், அல்லது நான் அதுல ஒரு பொறுப்புல இருந்து அதுக்கு உண்டான சேவைகளை செய்யலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா திடீர்னு அதுல என்னை நீக்கிட்டாங்க, அல்லது எனக்கும் அவங்களுக்கும் பிரச்சனையாயிடுச்சு, அது தகப்பனுக்கும் எனக்கும் டைம் சரியில்லாம போச்சு, இது மாதிரி பிரச்சனைகள் வர்றதும் 4ஆம் இடம் தான். அப்ப எல்லாமே நம்ம கேள்விக்கு தகுந்த மாதிரி தான் அங்க பலன் எடுக்கும். அதுக்கு மெயினா துணை போறது நம்ம ஜனன ஜாதகம். நம்ம ஜனன ஜாதகத்துல ஒரு விஷயம் விதி கொடுப்பினை இல்லாம இங்க கோச்சாரத்துல இது நடக்காது. இப்ப அதனால படிக்கிறவங்க, சின்ன படிப்பு படிக்கிற மாணவர்கள், டெக்னிக்கல் எஜுகேஷன் படிக்கிறவங்க, அவங்களுக்கு படிப்பு இதெல்லாம் நல்லா இருக்கும். ஒரு போட்டி எக்ஸாம் எழுதுறது, அந்த மாதிரி விஷயத்துல நுணுக்கமான விஷயத்துக்கு இது நன்மை பண்ணும். வெளியூர் போய் எக்ஸாம் எழுத போறேன், அல்லது வெளியூர் ஒரு ட்ரைனிங் போயிட்டு வரேன், இந்த மாதிரி விஷயத்துக்கு மேஷ லக்னக்காரர்களுக்கு மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமா இருக்கும். இப்ப வேலையிலையும் சாதகமா இருக்கும், ரொட்டீனா பண்ற வேலையிலும் சாதகமா இருக்கும். புது கஸ்டமரு அப்படிங்கிறதுல பெருசா பெனிஃபிட் இருக்காது. அதே மாதிரி சொந்த தொழில் பண்றோம், உற்பத்தி சார்ந்த தொழில் பண்றோம் அப்படின்னா மூலதனம் சார்ந்து நாம போட வேண்டி இருக்கும், பணம் போட வேண்டிய சூழ்நிலை இங்க ஏற்படும். எப்படி பார்த்தாலும் இந்த 4ஆம் இடம் 12ஆம் இடம் என்பது நமக்கு ஒரு அவஸ்தை. அதுல புது காரியங்களை தவிர்த்து ரொட்டீன் ஒர்க்கை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு உங்க ஜாதகத்துல செவ்வாயோ சனியோ 8ஆம் பாவ 12ஆம் பாவ தொடர்பு இல்லாமல் இருந்தால் நம்ம ரொட்டீன் ஒர்க்குக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. அப்படி 8ஆம் பாவ 12ஆம் பாவ தொடர்பு இருந்தால் ஒவ்வொரு செயல்பாடுகளையும் நீங்கள் கவனத்தை மேற்கொள்ளுங்கள் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.